என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு கூட சில பொருள்லாம் போட்டு காய்ச்சி வைக்க போகிறேன். அதுவும் உங்களுக்கு வந்து இப்போயே உடனே நான் அப்லோட் பண்ண போகிறதில்ல. எண்ணெய் காய்ச்சி அதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து என்னோடய ஹேர் வந்துட்டு இப்படி தான் இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் ஏன்னா இது ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருக்கேன். எண்ணெயை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா முடி வந்து க்ரோத் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா வீடியோவை பார்க்கலாமா? முடி கொட்டுது, எண்ணெய் காய்ச்சி போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதும் நான் நேராக போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூவு, இலை, வேப்பிலை எல்லாம் பறிச்சிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க அதுக்கு என்ன தாராளமாக பறிச்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நல்ல கொழுந்தாக இருக்க இலையாக எடுத்துக்கிறேன், ஏன்னா இது எல்லாத்தையும் இப்போ போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஒரு வழியாக மரத்துலேயும் எட்டி வேப்பிலையும் ஒடிச்சிக்கிட்டேன். வேணுன்னா பின்னாடியே இருக்கு பாருங்கள் மருதாணி செடி, அதுலேருந்து வேணுன்னா பறிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.